If the total surface area of a cone of slant height 25 cm is 704 cm square, then find its radius. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ரேடியஸ் தான் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கோனு, அந்த கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ஸ்லாண்டிங் ஹைட்டு, அதாவது எல் வேல்யூ எல்லும் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் வேல்யூவும் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை நம்ம டைரெக்டாகவே வந்து செய்யலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு 704 நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகேயா, அடுத்து எல்லோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 25 சென்டிமீட்டர், அதான் ஸ்லாண்டிங் ஹைட் கொடுத்துட்டாங்க. ஆர் என்னன்னு தான் கேட்குறாங்க. நம்ம இப்போ ஒரு கோனோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா நமக்கு என்னது, πr + l + r. இதில் போய் நான் அப்ளை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச வேல்யூவை. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் வேல்யூ தான் என்ன அப்படின்னா 704, அதை போட்டுட்டேன். பைக்கு பதில் என்ன போடுவோம், 22/7 போடுவோமா. ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டோம். எல்லோட வேல்யூ என்ன 25 போட்டாச்சு. இந்த ஆர் நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணேன். இதை கேன்சல் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 32 கிடைக்கும். அந்த 32 போட்டாச்சு. இங்கே டிவைடில் இருக்க 7 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளைனில் வருமா, அப்போ 32 × 7 = இந்த r × 25 + r இப்படி வரும். இப்போ இதை என்ன பண்ணால் அப்படின்னா இதை திரும்பி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆரை வந்துட்டு என்ன பண்ணணும், உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்புறம் திரும்பி வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வரும், அதை நம்ம இந்த ப்ளஸ் இதில் போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து லாங் ப்ராசஸாக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆப்ஷன் மெத்தடில் ஆர் கொடுத்துருப்பாங்களே 4 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எதை வந்து அப்ளை பண்ணால் அப்படின்னா நமக்கு வந்துட்டு LHS = RHS, அதாவது லெஃப்டில் உள்ளதும் ரைட்டில் உள்ள வேல்யூ வந்து ஈக்குவலாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ஏ வந்து 7 சென்டிமீட்டர் இருக்கா, அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆர் வந்துட்டு 7 இருக்குது. நான் 7 அப்படின்னா இந்த இடத்துல போய் ஆருக்கு பதிலாக 7 போடுறேன். 7 போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 32 × 7 அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆருக்கு பதிலாக ஒரு 7 போடுறேன். 25 + இந்த ஆருக்கு பதிலாக 7 போடுறோம். இது ரெண்டையும் இப்போ ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 25 + 7 என்ன 32வா. அப்போ என்ன ஆகும், இந்த 32 கேன்சல் ஆயிரும், 7 7 ஆயிரும். அப்போ 1 = 1ன்னு வரும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ ஆர் வேல்யூ என்னவாக இருக்கும், 7ஆக இருக்கும்.